ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இந்த வீக் தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்க பெடி படத்தோட ரிவ்யூவை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா, ஸ்டோரி லைன்னு நான் இப்போ எதை சொல்கிறேன்னு தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு கன்ஃபியூசிங்காக தான் படமே வந்து பார்த்தேன். சரி, ஓகே, வந்து ஃபைனலாக வந்து சொல்லணும் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது வந்து பஸ் வசதியே இல்லாத ஒரு வில்லேஜ் கிராமம். ஸோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹீரோ எப்படியுமே வந்து அந்த ஊரை வந்து காப்பாற்றி தான் ஆகணும், அந்த ஊரில் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு வந்து நம்ம ஹீரோ தன்னை தானே வந்து நிரூபிச்சாகணும் அதுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கிட்டு தன்னை ஒரு ஆளாக வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு எப்படி அவங்க ஊருக்கு வந்து பஸ் வசதி எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியாக வந்து பண்ணியிருக்காங்க. நான் இப்போ சொல்லியிருக்கேன்ல, இந்த ஸ்டோரிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். பட் ஆனால் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் போட்டு நம்மளை போட்டு சாவடிச்சிட்டாங்க 3 மணி நேரத்துக்கு. ஸோ எடுத்தோடனே நம்ம வந்து நெகட்டிவாக போகணும். ஸோ இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவான ஒரு பாயிண்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இந்த படத்தை மேக்கிங்காக இவங்க வந்து கமர்ஷியலைஸாக வந்து பண்ணியிருந்தாலுமே இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா, 2 ஸ்போர்ட்ஸை மையப்படுத்தி தான் அந்த கதையை வந்து நவத்தி வந்து கொண்டு போயிருக்காங்க. பட் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமாவில் என்ன பண்ணணுமோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் வைஸ் வந்து நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பர்சனலாக எனக்கு வந்து தோணுச்சு. பட் ஆனால் இவங்க 2 ஸ்போர்ட்ஸை எடுத்துகிட்டு பண்ணாங்கல்ல, ஸோ அதுதான் இங்கே வந்து பெரிய பிரச்சனையாக வந்து அமைஞ்சு போச்சு. ஏன்னா 2 பக்கமுமே வந்து கதையை வந்து ஜவ்வா போட்டு வந்து இழுத்து ஒரு மாதிரியே இழுத்து படத்தை வந்து டியூரேஷன் வைஸும் வந்து அதிக டியூரேஷன்லேயும் வந்து படத்தை எடுத்து வச்சிட்டாங்க. ஒரு மாதிரி இழுவையாக போயிடுச்சு. ஆக்ஷன் விஷயத்தில் தெலுங்கு படத்தில் என்னெல்லாம் வந்து ஆக்ஷன் ட்ராமாவில் வந்து பண்ணுவாங்களோ, ஸோ அதெல்லாம் வந்து அந்த மசாலா வைஸ் வந்து நல்ல தூக்கலாகவே தான் அந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உண்மையிலே வந்து குறையே சொல்ல முடியாது. ராம் சரண் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டை வந்து போட்டு வந்து படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து புல் ஆஃப் வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. நிறைய இடங்களில் வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து அவரோட ஆக்டிங் வந்து பார்க்கும்போதே வந்து தெரியுது. அண்ட் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள்லேயும் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸே அவர் வந்து கொடுத்துருக்காரு. அவர் தான் முதல் பாசிட்டிவ் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. இந்த படத்தை ஒட்டு மொத்தமாக ஒத்தாளாக வந்து ஷோல்டரில் வந்து சுமந்து வந்து படத்தை வந்து கொண்டு போயிருந்திருக்காரு. ஒரு 3 மணி நேரம் அந்த படம் வந்து ஓடுது. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒட்டு மொத்தமாகவே வந்து ஹோல்டு பண்ணிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஆக்ஷன் வைஸ் வந்து நல்ல கொரியோகிராஃபி வந்திருக்கு. தெலுங்கு மசாலா படத்துக்கான கொரியோகிராஃபி தான். ஏன்னா ஒரு தெலுங்கு படத்தில் என்ன மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து இருக்குமோ அந்த மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு கொரியோகிராஃபி தான் வந்து இருக்கும். ஸோ பெருசாக லாஜிக்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸை நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தேவையோ அந்தளவுக்கு வந்து ஆக்ஷன் மீட்டர்ஸும் வந்து இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து டெக்னிக்கலாக நல்ல சப்போர்ட்டிவாக தான் வந்து இருந்திருக்காங்க. அதோட கேமரா குவாலிட்டியாக இருக்கட்டும், கேமரா குவாலிட்டி வந்து அந்த வில்லேஜ் அவங்க இருக்கக்கூடிய அந்த வில்லேஜை வந்து நல்லாவே வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் வந்து பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் வைஸ் வந்து படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நல்லா இருந்தது. பட் ஆனால் பாடல் காட்சிகளில் எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியே வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா ஒரு சில இடங்களில் இன்னும் அந்த பாடல் காட்சிகள் வந்து மனசில் ஒட்டவே இல்லாத மாதிரி தான் வந்து இருந்தது. மற்றபடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லாவே தட்டி தூக்கியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். ஸ்போர்ட்ஸில் ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது 2 ஸ்போர்ட்ஸ் இருக்கிறனால ஒரு சில விஷயங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து எடிட்டிங்கில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எடிட்டிங் கட்ஸ் வந்து நவீன் நூலி வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவேன். அண்ட் ஓவரால் கட்ஸே வந்து படத்தில் வந்து நல்லா இருந்தது. எடிட்டிங் வைஸும் வந்து படம் வந்து சூப்பராகவே வந்து வந்திருக்கு. அண்ட் டெக்னிக்கலாக செம்ம ப்ரில்லியண்டான ஒரு படம் தான். நல்ல ஒரு அட்டெம்ப்ட் தான், நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் வந்து படம் வந்து டெக்னிக்கலாக வந்து இருந்திருக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து சிவராஜ்குமாரோட கேரக்டர் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து ஜெகவதி பாபு இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல் தான் வந்து வராரு. பட் அவரோட கேரக்டர், அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லாவே வந்து பண்ணிட்டு போயிருந்தாரு அப்படின்னு வந்து சொல்லுவேன். பட் நம்ம சைடு தான் வந்து அவரை வந்து ஒரு வில்லனாவே, ஒரு கார்பரேட் வில்லனாவே வந்து போட்டு டம்மி பண்ணிட்டாங்க. பட் இந்த படத்தில் வந்து அவரோட ரோல் வந்து நல்லா இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சில கதாபாத்திரங்களோட ரோல் வந்து நல்லா இருந்திருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு சில கதாபாத்திரங்களோட ரோலும் வந்து பேக் ஃபயராக வந்து இருந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் வந்து சொல்கிறேன். மற்றபடி வந்து ஒரு தெலுங்கு மசாலா கமர்ஷியல் படத்தை எந்த அளவுக்கு வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக்கிங் வைஸ், அதே மாதிரி வந்து கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைஸ் வந்து இதெல்லாம் வந்து ஃபுல் ஆஃப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சைடு நம்ம வந்து வந்தோம் அப்படின்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. மெயினாக வந்து ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே அந்த படம் வந்து ஓடுது. பட் ஆனால் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸை மையப்படுத்தி இந்த கதையை வந்து சொல்லியிருந்தாலே போதும், நல்லாவே வந்து படம் வந்து வந்துருக்கும். ஆனால் இவங்க 2 ஸ்போர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணால் தான் இந்த படத்தில் பெரிய ட்ராபேக்காகவே வந்து ஆயிருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது ஒரு பக்கம் வந்து ஜவ்வாவும் போட்டு இழுத்துறாங்க. ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் வந்து பயங்கர குளறுபடியாகவே வந்து போயிருந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரியும் அண்ட் வந்து டைரக்ட் பண்ணதும் வந்து புஜி பாபு சனா தான் வந்து பண்ணியிருக்காராம். அதாவது வந்து உப்பண்ணா படத்தை எடுத்தார்ல, ஸோ அவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்டும், அதை வந்து கதையும் வந்து அவரோட தான். பட் ஆனால் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பேர் உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தையே வந்து போட்டு ஒரு மாதிரியாக குளறுபடியாக வந்து பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் தேவையில்லாத கேரக்டராக ஒரு கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாக வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கேரக்டர் எதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரியல. வேற யார், ஜான்வி கபூரோட ரோலை தான் வந்து சொல்கிறேன். கதாநாயகியை இன்னும் மாடா கிளாமருக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் மாடா அது நமத்து போகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கிளாமருக்கு மட்டுமே வந்து ஹீரோயினோட ரோலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்தை படத்தில் பார்க்கும்போது உண்மையிலே அந்த சீன்லாம் வந்து தேவையில்லாத சீனோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து
வந்து பர்சனலாக வந்து எனக்கு வந்து தோணுச்சு. நிறைய சீன்ஸும் வந்து போயிருந்திருக்கு. காதல் காட்சிகள் அப்படின்ற பேரில் கன்றாவியான பல காட்சிகளை அந்த படத்தில் கிளாமர் காட்சிகளாக எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அந்த கிளாமர் காட்சிகளை எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு படத்தை ஒரு 2.5 மணி நேரத்துக்கு இந்த படத்தை ஷார்ட் பண்ணி வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா வந்து ஓகேவான ஒரு படமாக கூட வந்து இருந்திருக்கும். ஏன் ஓரளவுக்கு படம் நல்லா கூட வந்து வந்திருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து யோசிக்காமல் நிறைய கிளாமர் காட்சிகளையும் தேவையில்லாத காட்சிகளையும் எடுத்து வச்சு ஸ்க்ரீன் பிளேவை 2 பக்கமும் போட்டு இழுத்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்ற ஒரு பேரில் 2 ஸ்போர்ட்ஸை உள்ளே கொண்டாந்த சொருவி கேரக்டர்ஸ், அதாவது வில்லன் கேரக்டர் முதற்கொண்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக எழுதாமல் கூட வந்து விட்டுட்டு ஓவரால் படத்தையே வந்து ஒட்டுமொத்தமாக டம்மியான ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணி படத்தை வந்து எழுதி படத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு 3 மணி நேரத்துக்கு பேக்கேஜாக வந்து சுருட்டி நம்மள்ட்ட வந்து கொடுத்துருக்காங்க. படத்தை ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தா அந்த 3 மணி நேரங்கிறது போதாத ஒரு நேரமாக கூட வந்து இருந்திருக்கும். படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் ரைட்டிங்கில் ரொம்பவே வந்து சொதப்புனால படம் எப்படா முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளே வந்துட்டோம். படம் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக போச்சு. ஸோ சுவாரஸ்யமே இல்லாமல் நிறைய இடங்கள் போன மாதிரி தான் அந்த படம் எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஸோ ப்ரெடிக்டபுளாக அந்தளவுக்கு டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்லாம் வந்து இருக்காது. ஒரு கமர்ஷியல் படத்தில் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் இந்த அளவுக்கு ப்ரெடிக்டபுளாக ஒரு படம் வந்து இருக்க முடியும். அதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் பிளேவாக நிறைய இடங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க வந்து எமோஷனலாக வந்து பண்ண வேண்டிய காட்சிகள்லாம் கூட வந்து சொதப்பி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல படமாக வந்து எடுத்துருந்துருக்கலாம். பட் ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து கோட்டை விட்டனால ஓவரால் ரொம்பவே வந்து சுமாரான படமாக தான் வந்து போயிடுச்சு இந்த படம். ஃபைனலாக ஓவராலாக என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் ரொம்பவே சுமாரான படம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன தோணுச்சோ அது எல்லாத்தையுமே தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனாக மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்கள் விருப்பம். ஒரு ஆவரேஜான ஒரு கேட்டகரி படம் தான் இந்த படம். தியேட்டர்ஸில் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் ரன் ஆகிட்டு இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் நிறைய வீடியோஸ் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை. லவ் யூ கைஸ்.